அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளை, ஒரு சில வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். உலகத்திலே எந்த மனுஷனாக இருந்தாலும், எங்கு திரும்பி பார்த்தாலும் அவன் காதிலே விழக்கூடியது, இது நடக்காது, இது ஆகாது, ஆகவே ஆகாது, கூடவே கூடாது, நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று பல்வேறு துறைகளிலே சொல்லக்கூடிய வார்த்தைகளையே மனிதன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஒரு மருத்துவரை அணுகினால் ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு மருந்தே இல்லை, இது நடக்காது என்று சொல்வார். வக்கீல் அவர் கேஸ் எடுத்து நடத்தும்போது இந்த கேஸ் இப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆகவே இது எந்த விதத்திலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு விதங்களிலே நாம் திரும்பி பார்க்கிற போது ஆகாது, நடக்காது, கைகூடி வராது என்று எதிர்மறையான வார்த்தைகளையே நாம் அதிகமாக கேட்கிறோம். ஆனால் நம் கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியங்கள் நிறைய இருக்கிறது. அந்த வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாமே மிக மிக சந்தோஷத்தையும் ஒரு உயிர் மீட்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் கூடாதுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். மத்தேயு 19:26, மார்க்கு 10:39. ஆகவே ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் மனுஷனால் அது கூடாதான். இப்போ நான் சொன்னது மருத்துவராக இருக்கட்டும், வழக்கறிஞராகட்டும், யாராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே மனுஷங்க தானே. இவங்களால கூடாது தான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். எல்லாம் என்றால் ஒன்று கூட மீதி இல்லை என்று தான் அர்த்தம். முழுவதுமாக அவரால் ஆகும் என்று தான் அர்த்தம். இன்னொரு முறை சொல்லுகிறார் இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். மார்க்கு 9:23. ஆக இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை நடக்காது, ஆகாது என்று சொல்லலை. நீ விசுவாசிச்சின்னா ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு இடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற, மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, இதுவரைக்கும் ஆண்டவர் சொன்னார் என்னால் ஆகும், என்னால் கைகூடி வரும், நடக்கும் என்று அவர் தம்முடைய வார்த்தைகளை சொன்னாலும் இப்பொழுது நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தவராய் சொல்லுகிறார். மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ கடவுளால் மட்டும்தான் ஆகும், கூடும் என்று ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே ஆண்டவர் நிறுத்தலை. ஆண்டவருடைய பெருந்தன்மை, ஆண்டவருடைய அன்பை பாருங்க. மகனே, மகளே, மனுஷனே, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ என்ன விசுவாசிச்சினா, சந்தேகமே படாமல் நீ விசுவாசிச்சினா, நீ என்ன சொல்கிறையோ அது அப்படியே நடக்கும் என்று சொல்கிறார். ஆகவே உலகத்தில் எங்கு திரும்பினாலும் எதிர்மறையான வார்த்தைகள் நடக்காது, ஆகாது என்று சொல்ல கேள்விப்பட்டு நம்முடைய வாழ்க்கை சோர்ந்து போகின்ற நேரங்களில், காலங்களில் இருக்கிறோம். இந்த காலகட்டங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே நம்மை தைரியப்படுத்துகிறது. ஆகும், நடக்கும், கூடும் என்று. கடைசியாக அவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆகுங்கிறார். நீ சொன்னீனா, நீ சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அந்த தைரியத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை எந்த விதத்திலும் சந்தேகப்படாமல் நாம் எதிர்கொள்ளக்கூடிய எந்த பிரச்சனையை பார்த்து சொல்வோம். சமுத்திரத்தை போய் தள்ளுண்டு விழு என்று அந்த மலையை பார்த்து சொல்வோம், அந்த பிரச்சனை பார்த்து சொல்லுவோம், நிச்சயமாக அது விழும். அந்த வியாதியை பார்த்து சொல்லுவோம், அந்த கடனை பார்த்து சொல்வோம். இப்படி நமக்கு எதிராக மலையை போல இருக்கிற எதை கண்டாலும் சரி அதை பார்த்து சொல்லுவோம். சீக்கிரத்தில் அது பட்டு போகும், சீக்கிரத்தில் அது அழிந்து போகும். விசுவாசத்தோடு சொல்லுவோம்,
வெற்றிகளை சுதந்தரிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி. எங்கு பார்த்தாலும் எதிர்மறையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்குள்ள ஆகும், நடக்கும், கூடும் என்று ஆண்டவரே நீர் சொல்லுகிற நல் வார்த்தையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கும் ஆண்டவரே, நாங்கள் சொன்னாலும் நடக்கும், நாங்கள் சந்தேகமே படாமல் விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நடக்கும் என்று சொல்லி எங்களுக்கும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து எங்கள் வாழ்வில் ஒரு உயிர் மீட்சியை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் ஆமாண்டவர் ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும், ஒரு விசுவாச எண்ணங்கள் ஆண்டவரை பழுகி பெருகட்டும். எந்த விதத்தில் சோர்ந்து போகாதபடி, எதிர்மறையாக சிந்திக்காதபடி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இதை நான் சந்தேகப்படாமல் நான் சொல்லுவேன், அறிக்கை இடுவேன், சொல்லுவேன், வெல்லுவேன் என்று சொல்லி எழும்பி பிரகாசிப்பார்களாக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.